காஞ்சிபுரம் சோழன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் 5 நாட்கள் கல்வி சுற்றுலா பள்ளியின் தாளாளர் சஞ்சீவி ஜெயராம் தலைமையில் புறப்பட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள சோழன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி +1 மாணவ மாணவிகள் 5 நாட்கள் கல்வி சுற்றுலா புறப்பட்டனர். இவர்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலும், தும்பா பகுதியில் உள்ள ராக்கெட் லான்ச் சென்டரிலும் பார்வையிட உள்ளனர். இதன் மூலம் இவர்கள் உயர்கல்வி ஆராய்ச்சி மனப்பான்மையை தூண்டுவதற்கு உறுதுணையாக இருக்கும் எனவும், அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் மனதில் பதிய வாய்ப்புள்ளது எனவும் இந்த சுற்றுலாவின் நோக்கமாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக சுற்றுலா செல்லும் இடத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றி பள்ளியின் தாளாளர் சஞ்சீவி ஜெயராம் மாணவ மாணவிகளுக்கு விளக்க உரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவர்களுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அனுப்பி வைத்தனர். இதில் தமிழகம் இலவச பயிற்சி மைய நிறுவனர் எழிலன் கலந்து கொண்டு சுற்றுலாவினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய நடவடிக்கையிலும் ஸ்கூல்ல ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் that should be reflected to the school name. அதனால ஸ்கூலுக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கணும். Following these instructions, SER அங்க வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, எப்படி இருக்க சொல்றாங்கன்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ இதை பண்ணிங்க, உங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துங்க. சீட் நம்பர் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அப்புறம் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் அதை எடுத்து யூஸ் பண்ணி கழுவி நீங்களே உங்களை First of all, I would like to thank the correspondent sir for giving this opportunity to visit ICER and the rocket launching Tumba. Every year, our management has given this opportunity to the students to visit ICER. Our correspondent sir's aim is to make many scientists. I want to become an engineer. It is very helpful for my career. The faculty there is very amazing. I would interact them and learn many. Once again, I thank to my correspondent sir for giving this opportunity and for my teachers, parents and management. Thank you. முனைப்புடன் செயல்படுவோர் எங்களது தாளாளர் அவர்களுக்கு எங்களது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் எங்களது பள்ளி மாணவர்கள் ஐசர் ஆராய்ச்சி மையத்தை பார்வையிட்டு அவர்களுடன் கலந்துரையாடி வருகிறார்கள். அந்த வகையில் இந்த வருடமும் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. My dear students, may this journey will be your turning point in your career. Ready? So all the best and always follow the discipline. Okay? Everywhere. Sir already gave the instructions to always follow his rules and regulations. Okay? So all the best.
சோழன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய 11ஆம் வகுப்பு மாணவர்கள், 49 மாணவர்கள், 5 ஆசிரியர்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஐசர் என்ற மத்திய அரசினுடைய உயர் நிறுவனத்திற்கு அங்கே இருக்கின்ற ஆய்வகங்கள் மற்றும் அறிவியல் துறையில் இருக்கின்ற புதுமையான கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சியினுடைய தற்போதைய நிலை, மேலும் எதிர்காலத்தில் எவ்வாறெல்லாம் அறிவியல் துறையில் வளர்ச்சி பெறும் என்பதற்கான அறிவியல் ஆய்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்வதற்காக மாணவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் 10 அல்லது 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அங்கே சென்று அங்கே இருக்கின்ற வசதி வாய்ப்புகளையும் எதிர்காலத்தில் அவர்கள் எவ்வாறான கல்வியை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை எமது பள்ளி மாணவர்களுக்கு உருவாக்கி தருகின்றது. இன்று செல்கின்ற மாணவர்கள் ஒரு நாள் ஐசரிலும் அடுத்த நாள் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் தும்பாவிலும் எப்படி ராக்கெட் லான்ச் செய்யப்படுகிறது, அங்கு அதற்கு முன்னேற்பாடுகள் என்னென்ன, அதற்கு அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நேரடி அனுபவம் பெறுவதற்கு இந்த வாய்ப்பு வழங்குகிறது. இந்த வாய்ப்பை நல்கிய ஒவ்வொரு வருடமும் ஐசனுடைய இயக்குனர் போன்ற பல்வேறு துறை பேராசிரியர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு காஞ்சியினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கின்ற காஞ்சி எழிலன் அவர்கள் வந்து பங்கு பெற்றது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அந்த மாணவர்களுக்கு அவருடைய ஆசி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.